Okay, so in this picture the icon connected all the devices, that is called a network. Okay, now we are going to discuss about network. So what is the networking? One server connected all the devices called a networking. அப்போ நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்ன, ஓகேவா? ஃபஸ்ட்டு நெட்வொர்க், a set of computing devices connected together for the purpose of sharing information and resources. ஸோ இந்த செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, இது எந்த பர்பஸ்க்காக நம்ம கனெக்ட் பண்ணுறோம்? ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணோம். எதுக்காக கம்யூனிகேட் பண்ணோம்? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு ரிசோர்ஸையோ ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க்கிங். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டிவைஸஸை கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி வைக்கிறது தான் நெட்வொர்க்கு. ஸோ அதில் எவ்வளவோ ப்ராசஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் எவ்வளவோ டிவைசஸ் பார்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும். அந்த எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறது, அதை க்ரியேட் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங். ஸோ டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் யூஸிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வித் ரெஸ்பெக்ட் டு ஹார்ட்வேர், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் வயர்டு அண்ட் வயர்லெஸ் டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ட்வேர். ஸோ இந்த டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு காமன் நேம் என்னன்னு சொல்லியிருக்கா, ஹார்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால்ஸ். கம்யூனிகேட் பண்ணுறப்போ ப்ரோட்டோகால்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ கம்யூனிகேட் பண்ணுறப்போ சம் ரூல்ஸை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். இந்த ஹோல் ப்ராசஸையும் எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் வயர்டு அண்டு வயர்லெஸ் டெக்னாலஜி. வயர்டு டெக்னாலஜி அப்படின்னா ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறப்போ கேபிள் வேணும், ஓகேவா? ஸோ அந்த கேபிள் யூஸ் பண்ணால் அது வயர்டு டெக்னாலஜி. கேபிள் இல்லாமல் வைஃபை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வயர்லெஸ் ஃபிடலிட்டி, அந்த வைஃபை யூஸ் பண்ணால் அது வயர்லெஸ் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், அதில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங். ஸோ அது ஒர்க் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எப்படி கால் பண்ணுறோம், நெட்வொர்க்கிங். நெட்வொர்க் அப்படின்னா ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி வைக்கிறது நெட்வொர்க். ஸோ இதில் உள்ள எல்லா ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ், அது ஹோல் ஆக்டிவிட்டீஸையும் எப்படி கால் பண்ணுறோம், நெட்வொர்க்கிங். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 main common types of network are there are LAN, MAN, WAN. ஸோ இந்த 3 நெட்வொர்க், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா LAN, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். LAN அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாடுதுறையை சுற்றி எவ்வளோ லோக்கல் ஏரியாஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரீட் இருக்குது, ஓகேவா? எவ்வளோ பிளேசஸ் இருக்குது, அந்த பிளேசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது யார் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். தட் இஸ் கால்டு, இப்போ மயிலாடுதுறை அப்படின்னு சொல்கிறோன்னா மயிலாடுதுறையை சுற்றி நிறைய லோக்கல் பிளேசஸை அது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால மயிலாடுதுறையை லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்கிறோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அந்த மாதிரி ஒவ்வொரு லோக்கல் ஏரியாஸ், மோர் தென் 1 லோக்கல் ஏரியாஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது யார் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டேட். ஸோ தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவோ லோக்கல் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, இப்போ மயிலாடுதுறைங்கிறது ஒன் ஆஃப் த லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஸோ அந்த மாதிரி 1 or more லோக்கல் ஏரியாஸ் நெட்வொர்க் இருக்கும். மயிலாடுதுறைங்கிறது டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, நாகை இருக்குது, திருவாரூர் இருக்குது, கடலூர் இருக்குது, தஞ்சை இருக்குது. ஸோ இந்த எல்லா டிஸ்ட்ரிக்டையும் ஒன் ஆஃப் த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ். அப்போ அந்த 1 or more லோக்கல் ஏரியாஸ் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது யார், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு வைட் ஏரியா நெட்வொர்க். அப்போது வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ப்ளஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்ஸ், இதை ஹோலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது யார், வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது எதெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரி, ஸ்டேட்டு, இந்த மாதிரி லார்ஜ் ஏரியாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது யார் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, ஸோ இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு LAN, ஷார்ட் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஷார்ட் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ட் a group of computer within a limited geographical area. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா LAN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது எப்படி எந்த ஏரியாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ லிமிட்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸை மட்டுமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஹை பேண்ட் வித் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஹை பேண்ட் வித் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா பேண்ட் வித் மீன்ஸ் அலைவரிசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ டவர். ஸோ அதுதான் ஹை பேண்ட் வித் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டவர் வந்து என்ன வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் வேணும், ஏன்னா லோக்கல் ஏரியாவை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதுக்கு மேக்ஸிமம் டவர்ஸ் வேணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓன்டு பை ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் இண்டிவிஜுவல். ஸோ குட்டி குட்டி கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லிமிட்டட் டு 100 to 1000 மீட்டர்ஸ்.
அப்போ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா லிமிட்டடாக தான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். சரியா? அப்போது இதோட லிமிட்டஸ் மீட்டர் என்ன அப்படின்னா 100 to 1000 மீட்டருக்குள்ளே தான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு மேலெலாம் கனெக்ட் ஆகாது. அதுக்கு மேலே கனெக்ட் ஆனால் அது என்னவாகும்? மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக மாறிடும். ஸோ 100 to 1000 மீட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் லேன். நெக்ஸ்ட்டு லோயர் செட் காஸ்ட் டியூ டு இன்எக்ஸ்பென்சிவ் டிவைசஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் இன்எக்ஸ்பென்சிவ் டிவைசஸே நம்ம என்ன பண்ணுறோம், இதில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹையர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வித் 10, 100 அண்டு 1000 MB. ஸோ இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, எம்பி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மெகாபைட். ஓகேவா? ஸோ எம்பி அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ எம்பி வந்து இப்போ லோக்கல் ஏரியாவாக இருந்துச்சுன்னா டவர் நிறைய கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நெட் போயிட்டே இருக்கும். சரியா? அப்போது ஹையர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வித் 10, 100 அண்டு 1000 MBs ஹை ஸ்பீட் எதர்நெட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நெட்டு நமக்கு தேவைப்படும், நிறைய எம்பி தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேன், ஷார்ட் ஃபார் வைட் ஏரியா நெட்வொர்க். ஷார்ட் ஃபார் covers a large geographical area such as state, country or a continent. State, country, continentலாம் இந்த மாதிரி லார்ஜ் ஜியாகிரபிக்கல் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது யார்? வைட் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு லோ பேண்ட்வித் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், கனெக்ட் ஆகிடும். ப்ளஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓனர்ஷிப். எஸ்டாப்ளிஷ் அண்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓனர்ஷிப். பிக் ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் எது தேவைப்படும் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு ஸ்பேன்ஸ் ஏ ஹியூஜ் ஏரியா ஆஃப் லேக் கிலோமீட்டர்ஸ். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது வந்து ஹோலாகவே கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் நிறைய ஏரியாஸை தானே கனெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக என்ன தேவைப்படும் அப்படின்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ லேக் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோ. ப்ளஸ் ஹையர் செட் ஆஃப் காஸ்ட் தென் லேண்ட் அண்டு மேன். ஓகே? இப்போ லேண்ட், மேன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் அதிகம். நெக்ஸ்ட்டு லோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸ் பிட்வீன் 10 to 20 MPs. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ பேண்ட்வித் ப்ளஸ் நமக்கு டவர் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அதில் என்ன ஆகும் அப்படின்னா எம்பிஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஓகேவா? கம்மியாக தான் போகும். ஸோ லோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸ் பிட்வீன் 10 to 20 MPs. நெக்ஸ்ட்டு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஷார்ட் ஃபார் metropolitan area network, confined here to a city or town. Distance coverage is larger than land and smaller than van. லேனை கம்பேர் பண்ணுறப்போ லார்ஜாகவும் வேன் கம்பேர் பண்ணுறப்போ ஸ்மாலராகவும் இருக்கும். ப்ளஸ் இது சிட்டி டவுனெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கும். ப்ளஸ் பேண்ட் வித் இஸ் மாடரேட் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். மாடரேட் அப்படின்னா இப்போ வேனையும் லேண்டுக்கும் இன்பிட்வீனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அலைவரிசை இருக்கும். ஓனர்ஷிப் கேன் பி ப்ரைவேட் ஆர் பப்ளிக். ஸோ இதுக்கு வந்து ஓனர் அப்படின்னா ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், பப்ளிக்காகவும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கவரேஜ் இஸ் அப் டு 100 கிலோமீட்டர்ஸ். 100 கிலோமீட்டர்ஸ் மேலே என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மாடரேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட். மாடரேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படின்னா வேன் லேன் கம்பேர் பண்ணுறப்ப இன்பிட்வீனில் தான் இருக்கும் இதோட காஸ்ட்டு. ப்ளஸ் ஸ்பீட் கேன் கோ அப் டு 100 MB. ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்பீடு அப்படின்னா 100 MB. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லேன், வேன், மேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.